கண் திருஷ்டி உண்டு என்ற ஹதீஸ் குர்ஆனுக்கு மாற்றமாக உள்ளது என்று, கண் திருஷ்டி என்பது இல்லை என்று விளக்கம் தருகிறார்கள். இது சரியா? கண் திருஷ்டி இருக்கா இல்லையா விளக்கவும் சொல்லி கேட்குறாங்க. கண் திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பார்வையில் அது இல்லை என்று தான் நம்ம சொல்கிறோம். ஹதீஸுகளில் அது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் அதனுடைய அறிவிப்பாளர் தொடர் சரியானது என்று நம்பகமானது என்று சொல்லப்பட்டாலும் கூட அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன்னால் கண்களுக்கு முன்னால் நிரூபிக்கப்படுகிற நிதர்சனமான உண்மைகளுக்கு எதிராக என்றைக்கும் மார்க்கம் பேசாது. கண்ணுக்கு முன்னாடி நிரூபிக்கப்பட்ட நிதர்சனமான உண்மை ஒன்று இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான ஒரு விஷயத்தை நீ நம்பு என்று அல்லாஹ் என்னைக்கும் சொல்ல மாட்டான். அப்படி சொன்னா மார்க்கமே பொய்ன்ற மாதிரி ஆயிரும். கண்ணுக்கு முன்னாடி நிரூபிக்கப்பட்ட ஒரு தெளிவான உண்மை ஒன்று இருக்குது, அதை நம்ம எல்லாரும் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். உணர்ந்து கொண்டிருக்கிற தருணத்துல அதை நம்பாதே அதுக்கு எதிராக நம்புனா எப்படி நம்ப முடியும்? நம்புவதற்கு அதுக்கு ஒரு சூழல் வேணும், ஒரு அறிவு வேணும், ஒரு அனுபவம் வேணும். எந்த அறிவும் இல்லை, அனுபவம் இல்லை, ஒண்ணுமே. அது கண்களை விட்டு அப்பாற்பட்ட விஷயத்தை நம்ப சொன்னா கூட நம்பிடலாம். ஏன்னா அது தெரியாது எனக்கு, அல்லாஹ் சொல்ல நம்பிடலாம். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற செக் பண்ணுகிற வாய்ப்புள்ள ஒரு விஷயத்துல உல்டாவா நம்பினா எப்படி நம்ப முடியும்? அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, கந்திஷ்டியை நம்புங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அது சம்பந்தமா வர்ற எல்லாத்தையும் நம்பணும். கந்திஷ்டி இருக்கு நம்புன்னு மொட்டையா சொல்லிட்டு போக கூடாது. ஏன்னு கேட்டா கந்திஷ்டி இருக்குன்னு சொன்ன அதே மாதிரி கந்திஷ்டிக்கான தீர்வுகளும் அதை சொல்கிறது, அதையும் சேர்த்து நம்பணும்ல. அதுல என்ன தீர்வு வருது? ஒருத்தர் போய் பாக்குறாங்க, இந்த மாதிரி நோஞ்ச மாதிரி இருக்கிறாரு, அப்போ கண்ணு பட்டுருச்சு, என்ன பண்றது? அவரை யாரு கண்ணு போட்டாரோ அவரை கூட்டிட்டு ஒது செய்ய சொல்லி அந்த தண்ணி எடுத்து இவரை குளிப்பாட்டுங்க, இவர் மேல தொழிங்கிறாங்க. இப்ப இந்த செய்தியை யாராவது கந்திஷ்டியை நம்புகிற யாராவது நடைமுறைப்படுத்த முடியுமா? நடைமுறைப்படுத்துவார்களா? அது படுத்த வேண்டும் என்று குறைந்தபட்சம் சொல்லுவார்களா? அவன் வந்துட்டு போனா அவன் கண்ணுதான் விழுந்திருக்கும் போல இருக்கு, கூப்பிட்டு பாருங்களேன். நீங்க கந்திஷ்டி இருக்கு, அல்லாஹ்வு ஹக்குன், கந்திஷ்டி உண்மை என்று இருக்கிறது, ஓகே சரி ஏத்துக்குவோம், அதுக்கு தீர்வு அங்கதானே இருக்கு. அப்ப இதை மட்டும் எடுத்துக்க, அந்த தீர்வு எடுத்துக்க மாட்டேன். இல்ல தீர்வு ரெண்டு தீர்வு இருக்கு, குலோபரப்பில் குலோபரப்பின் இருக்கு, அதுவும் ஓகே, இதுவும் இருக்குல்ல, மறுக்க கூடாது. நீங்க ரெண்டில் இதை செய்தாலும் அதை செய்தாலும், அப்ப இதை ஒரு நாள் செய்ய ஒரு நாள் செய்ய, குலோபரப்பில் விளக்கு ஒரு ஆளுக்கு போகுது, இந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அவரை ஒது செய்ய சொல்லி தண்ணி அவர் மேல ஊத்து, இதை யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க, பேசவும் மாட்டேங்கிறீங்க, சொல்லவும் மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இதை சொன்னா எவனும் செய்ய மாட்டான், நம்பவும் மாட்டான், ஒரே ஐடியா டோட்டலா கந்திஷ்டியே இல்லைன்னு போயிடுவான். அதனால சொல்லக்கூடாதுன்னு நீங்க சைலண்டா வாசிக்கிற மாதிரி தானே இருக்குது. அதனால அறிவுக்கு கண்ணுக்கு முன்னால் தெரிகிற நேர் எதிரான உண்மைக்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய மார்க்கம் பேசாது என்கிற அடிப்படையில் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியல.